ரீசனிங் எபிலிட்டியில அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம் ப்ரீவியஸா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் தி மிஸ்ஸிங் நம்பர், விடுபட்ட எண்ணை காண்க. 3 2 2 4 33 4 3 2 5 54 3 6 5 4 கொஸ்டின் மார்க். இந்த இடத்துல என்ன வரும் கேட்குறாங்க. இந்த சம பொறுத்த வரைக்கும் இங்க என்ன இருக்கு, 3 இருக்கு, 2 இருக்கு, 2 இருக்கு, 4 இருக்கு. ஃபர்ஸ்ட் இங்க 3 ஸ்கொயர் 9, அடுத்து இங்க 2 இருக்கு, 2 ஸ்கொயர் 4, அடுத்து இங்க 2 இருக்கு, 2 ஸ்கொயர் 4, அகைன் இங்க 4 இருக்கு, 4 ஸ்கொயர் 16. இதெல்லாம் ஆட் பண்ணா 9 பிளஸ் 4 பிளஸ் 4 பிளஸ் 16 ஈக்குவல் டு 33. அதாவது இந்த சர்க்கிளுக்கு வெளியில இருக்கிற நம்பர்லாம் ஸ்கொயர் பண்ணி அதை கூட்டி சர்க்கிள்குள்ள போட்டுருக்காங்க. அதே மாதிரி இங்க பாருங்க, இங்க என்ன இருக்கு, 4 இருக்கு. அப்போ 4 ஸ்கொயர் 16 பிளஸ் 3 ஸ்கொயர் 9 பிளஸ் 2 ஸ்கொயர் 4 பிளஸ் 5 ஸ்கொயர் 25. இதெல்லாம் ஆட் பண்ணா 16 பிளஸ் 9 பிளஸ் 4 பிளஸ் 25 ஈக்குவல் டு 54. இந்த சர்க்கிளுக்கு வெளியில இருக்கிற நம்பரை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி உள்ள போட்டுருக்காங்க. ஸோ அதே டெக்னிக் நம்ம இங்கே அப்ளை பண்ணால் ஃபர்ஸ்ட் 3 ஸ்கொயர் 9, 6 ஸ்கொயர் 36, 5 ஸ்கொயர் 25 பிளஸ் 4 ஸ்கொயர் 16. இதெல்லாம் ஆட் பண்ணால் 9 பிளஸ் 36 பிளஸ் 25 பிளஸ் 16 ஈக்குவல் டு 86. ஸோ இந்த இடத்துல என்ன வரும், 86 வரும். இதே மாதிரி இந்த சம் பாருங்க. இந்த சம் ப்ரீவியஸா எஸ்எஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. 2 8 6 6 36 2 7 5 8 46 4 7 6 10. இந்த இடத்துல என்னன்னு கேட்குறாங்க. இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.